கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ் காலம். ஆகவே ஆண்டவர் சித்தமானால் வருகிற நாட்களில் கிறிஸ்து பிறப்போடு சம்பந்தப்பட்ட வேதத்தினுடைய பாடங்களை படிக்க இருக்கிறோம். குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் பிறந்ததற்கு பிறகும் சில பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லூக்கா சுவிசேஷத்தில் சகரியா பாடின பாடல் இருக்கிறது. அது பெனிடிக்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. தேவதூதர்கள் பாடின பாடல் அது குளோரியா என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு மரியாள், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக மரியாள் தன்னுடைய ஆத்மாவிலே களிகூர்ந்த பாடல் மெக்னிஃபிகட் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு சிமியோனின் பாடலை நாம் பாடமாக படிக்க இருக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் சிமியோனின் பாடல் நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சிமியோனுடைய பாடலை முதலாவது தெரிந்தெடுத்திருக்கிறோம் என்றால், சிமியோன் பழைய ஏற்பாட்டு விசுவாசி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். ஆகவே சிமியோனுடைய பாடலை முதலாவது படிப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதனாலே, ஒருவேளை சரித்திர ரீதியாக எடுத்தால் அவர் பழைய ஏற்பாட்டு விசுவாசி. அதைத் தொடர்ந்து சகரியாவினுடைய பாடல், மரியாளுடைய பாடல், தேவதூதருடைய பாடல் என்று நாம் படிக்கலாம். சிமியோன் என்பதற்கு கடவுள் என்னை கேட்டருளினார் அல்லது கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என்பது பொருளாகும். சிமியோனுடைய பாடலுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நங்க் டிமிட்டிஸ் என்ற தலைப்பு. அப்படி என்றால் என்னை சமாதானத்தோടെ போக விடுகிறீர். லத்தீனிலே அது இந்த வார்த்தைகள் ஆரம்பிக்கிற அடிப்படையிலே நான் சமாதானத்தோടെ போகிறேன் என்ற தலைப்பிலே இந்த பாடல் கொடுக்கப்படுகிறது. சிமியோனுடைய பாடலுக்கு நாம் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மிக வித்தியாசமாக இருக்கும். கிறிஸ்துவையும் கிறிஸ்மஸையும் பார்த்தவர். The title for this song, Simeon song, is The One Who Saw Both Christ and Christmas, or the birth of Christ. இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை கிறிஸ்மஸோடு சம்பந்தப்படுகிறவர்கள் எல்லாரையும் சேர்த்து 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு கிறிஸ்துவை பார்த்திராதவர்கள், ஆனால் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறவர்கள், நினைவு கூறுகிறவர்கள். The first group, there are 3 categories of people that we can distinguish. Number 1, those who have never seen Christ but are part of Christmas. கிறிஸ்துவை பார்த்திராதவர்கள், ஆனால் கிறிஸ்மஸோடு சம்பந்தப்பட்டவர்கள். இதிலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் நாம் உள்ளடக்கலாம். ஏனென்றால் ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் படிக்கிறோம். மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி இஸ்ரவேல் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவை சரீரத்திலே பார்க்கவில்லை, ஆனால் கிறிஸ்து பிறப்பை இரட்சகராக மேசியாவாக அவர் பிறப்பதை பார்த்தவர்கள் முதலாவது கூட்டத்தார். இரண்டாவது கூட்டத்தார் கிறிஸ்துவை பார்த்தார்கள், கிறிஸ்து பிறப்பை பார்க்கவில்லை. The second category of people are those who have seen Christ physically, or rather they would acknowledge, or they would say that they have seen Jesus, not Christ. But they didn't recognize the birth of Christ, the Christmas. இரண்டாவது கூட்டத்தார்
கிறிஸ்துவை பார்த்தவர்கள், அல்லாவிட்டால் இயேசுவை பார்த்தார்கள். ஆனால் அவருடைய பிறப்பு, மேசியாவினுடைய பிறப்பு என்று கிறிஸ்மஸை பார்க்காதவர்கள். அதுவும் பெரும்பாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, பாலஸ்தீனத்திலே வாழ்ந்த பொழுது அவரோடு கூட பல வகைகளிலே பங்கெடுத்தவர்கள், நேரடியாக மறைமுகமாக பங்கெடுத்த திரளான கூட்டத்தார். சுவிசேஷங்களிலே அவர்களை பற்றி அதிகமாக படிக்கிறோம். மூன்றாவது கூட்டத்தார் கிறிஸ்துவையும் பார்த்தவர்கள், கிறிஸ்மஸையும் பார்த்தவர்கள். அதாவது மரியாளை எடுத்துக்கொள்ளலாம், யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம், அன்னா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, 84 வயது தீர்க்கதரிசி. அதிலே ஒருவர் தான் சிமியோன். அவருடைய பாடலைத்தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவையும் பார்த்தவர்கள், கிறிஸ்மஸையும் பார்த்தவர்கள். கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை நாம் பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்மஸை பார்க்கிறோம், கிறிஸ்மஸோடு சம்பந்தப்படுகிறோம். பின்னாளிலே ஒரு நாளிலே கிறிஸ்து நேரடியாக வரும்போது அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த 3 கூட்டத்தாரையும் இந்த நாளிலே நாம் அறிமுகப்படுத்துவது முக்கியம். இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை பார்க்கவில்லை, கிறிஸ்மஸை பார்த்தவர்கள் உண்டு. நாமும் கூட அந்த கூட்டத்திலே இப்பொழுது இருக்கிறோம். கிறிஸ்துவை பார்த்தவர்கள் கிறிஸ்மஸை பார்க்கவில்லை. இன்றைக்கு இருப்பது போன்று கிறிஸ்மஸ் ஆர்ப்பாட்டமாக அன்றைக்கு கிடையாது. கிறிஸ்து பிறந்த பொழுது பெத்லகேம் அமைதியாக இருந்தது. யாரும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவை, உலக சரித்திரத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வரவை யாரும் கொண்டாடியது கிடையாது. There was no festivities, celebrations during the birth of Christ. It was a quiet, calm days when he was born. No one noticed him. யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு பெரிய புதிராக அவர் பிறந்த பொழுதும் இருந்தது. இன்றைக்கும் அலங்காரங்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் இந்த அளவிலே தான் இருக்கிறதே தவிர, அதை கடந்து சிமியோனனுடைய பாடலை நாம் படிக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பது கேள்வி. எனவே இந்த 2024 கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தப்படும் போது சிமியோனின் கீதம் நம்முடைய ஆத்துமாவை கிறிஸ்து பிறப்புக்கு நேராக மெய்யாகவே ஆயத்தப்படுத்த உதவி செய்வதாக. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். சிமியோன் என்ற பெயருக்கு அர்த்தம் நாம் ஏற்கனவே கேட்டது போல கடவுள் என்னை கேட்டார், கேட்டருளினார், அல்லது கடவுளை கேட்கிறவன், கடவுள் சொல்லுகிறதை கேட்கிறவன், ஆயத்தமாயிருக்கிறவன் என்பது பொருள். அவர் எருசலேமிலே இருந்தார். எருசலேமிலே இருப்பது பாக்கியம் என்று கருதினவர்கள். எருசலேம் புனித நகரம் அல்ல. ஆனால் யூத ஜனங்கள் எருசலேமை நோக்கி ஜெபிப்பார்கள். எருசலேமில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியமாக கருதின காலங்கள். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயிருந்தான். இந்த 3 வார்த்தைகளும் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். அவன் நீதி உள்ளவன். யோசேப்பை பற்றியும் படிக்கிறோம். நம் யோசேப்பை பற்றி படிக்கும் போதும், சகரியாவை பற்றி படிக்கும் போதும் அவர்கள் இருவருமே நீதிமான்கள், நீதி உள்ளவர்கள் என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. அப்படி என்றால் இவர்கள் தான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். எப்படி அவர்கள் நீதிமான்கள்? நற்கிரியைகளை செய்வதனாலே நீதிமான்களா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுல் கலாத்தியர் நிருபத்துக்கு கலாத்திய சபைக்கு எழுதும் போது, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்லை. இது ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையை தான் ரோமர்லே படிக்கிறோம், இங்கே படிக்கிறோம்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆகவேதான் நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடு கலாத்தியர் போன்ற நிருபங்கள் எழுதப்படும் போது அவர்கள் கையிலே நம்மிடத்தில் இருப்பது போல புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள் கிடையாது. பழைய ஏற்பாடு தான் அவர்களுக்கு தெரியும். இப்போ பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது நியாயப்பிரமாணம் என்றால் கொடுக்கப்பட்ட மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதனாலே ஒருவனும் நீதிமானாகிறதில்லை என்பதென்றால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் அது உள்ளடக்குகிறது. ஆகவே சிமியோன் நீதி உள்ளவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன். இது மிக முக்கியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏனென்றால் நாம் முதல்ல அறிமுகத்திலே சொன்னோம், அவன் கிறிஸ்துவை பார்த்தவன். இந்த தலைப்புக்கு ஏற்ற வார்த்தையும் இந்த பகுதியில் இருக்குது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில், நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப கிறிஸ்துவை அவன் சரீரத்திலே பார்க்க போகிறான். அடுத்தது அவர் குழந்தையை தன்னுடைய கையில ஏந்தி கொண்டு சொன்ன வார்த்தை, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆகவே கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நோக்கி பார்த்தார்கள். மெய்யான விசுவாசிகள் பரிசுத்தாவியானுடைய கிரியையினாலே கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள். அதே தன்மையைத்தான் இங்கே சிமியோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பரிசுத்தாவினுடைய கிரியையின்றி கிறிஸ்து பிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் லூக்கா சுவிசேஷத்தில் பரிசுத்தாவியானுடைய கிரியை பற்றி திரும்ப திரும்ப வருகிறது. கிறிஸ்து பிறப்பிலே பரிசுத்தாவியானுடைய கிரியை இருந்தது. கிறிஸ்து பிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். சிமியோனுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அவன் நீதியுள்ளவனாயிருந்தான். அந்த நீதி கிறிஸ்துவின் மூலமாக வருகிற நீதி. பழைய ஏற்பாட்டு விசுவாசியாக இருந்தாலும் முன்னோக்கி கிறிஸ்துவை பார்த்தார். ஆகவே பரிசுத்தாவின் அவருக்கு சொல்லியிருந்தார், நீ கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதற்காக காத்து கொண்டிருந்தார். ஆகவேதான் இந்த பாடலினுடைய சிமியோன் கீதத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவையும் கிறிஸ்மஸையும் பார்த்தவன். கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருந்தான். கிறிஸ்து பிறப்பை பார்த்தார். சமாதானத்தோடே நான் போகிறேன், என்னை போகவிடும் என்று ஒரு பாடலை பாடி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீதியும் தேவபக்தியும் உள்ளவன். தேவபக்தி உள்ளவர் என்று சொன்னால் அந்த நீதியிலே தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தார். ஒரு நீதிமானாக்கப்பட்டவர் பரிசுத்தத்திலே முன்னேறுவது போல, how a person who has been saved at the initial stage called justification, he will pursue sanctification. This man Simeon was a godly man. இன்னொரு வகையிலே மூல பாஷையிலே அவன் தேவபக்தி உள்ளவன் என்று சொன்னால் அவன் பயபக்தி உள்ளவன். கடவுளுடைய காரியத்தை குறித்து அவ்வளவு விருப்பமுடையவனாக வைராக்கியமுடையவனாக இருந்தான் என்பதாக பார்க்கிறோம். நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இந்த வார்த்தை மற்ற ஜனங்களுக்கு பின்னாலே சொல்லுகிறார், யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் ஒளியாக வந்தார் என்று அறிக்கையிடும் போது மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும், இரட்சகரை அறிய வேண்டும் என்ற விருப்பமுடையவராயிருந்தார். இஸ் an evangelist. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் என்று சொன்னால் எல்லா ஜனத்துக்கும் நீர் இரட்சணியத்தை ஆயத்தம் பண்ணி நீர் என்ற வார்த்தையை பாடலே சொல்லுகிறார். அந்த தோரணையிலே எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்ல, உள்ளத்தின்படி இஸ்ரவேலர் தான் இஸ்ரவேலர். பவுலுடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மெய்யான ரட்சிப்பை, கிறிஸ்து கொண்டு வருகிற ரட்சிப்பை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது, ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், அதன் போர் முடிந்தது என்று, சகலருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தவர். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சம் கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டவன், தேவனால் நீதிமான் என்று அங்கீகரிக்கப்பட்டவன், கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினாலே அந்த அடிப்படையிலே தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவர், ஜாக்கிரதையோடு வாழ்ந்தவர், கடவுளை பிரியப்படுத்தி வாழ்ந்தவர். மாத்திரமல்ல, தன்னோடு கூட அந்த
ஆசீர்வாதம் நிறைவு அடையக்கூடாது, மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இஸ்ரவேல் என்று சொன்னால் கடவுள் தெரிந்து கொண்ட ஜனம். அது புறஜாதியாராக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம். அவர்கள் கடவுள் கொண்டு வருகிற சமாதானத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சித்தவர். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியினுடைய கிரியினாலே மாத்திரம் இது சாத்தியம். ஆகவேதான் கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்முடைய ஆத்மாவில் அளவில்லாமல் தம்முடைய கிரியை நடப்பிக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு அவருடைய கிருபையிலே தொடர்ந்து பெருகி மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற வாஞ்சியுடையவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துமஸ் நமக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆக இருக்க முடியும். இல்லாவிட்டால் இன்றைக்கு அநேகர், கோடிக்கணக்கானவர்கள் அதனுடைய அர்த்தம் கூட தெரியாமல், அதனுடைய அடிப்படை கூட தெரியாமல் வாழுகிறார்களே, கொண்டாடுகிறார்களே. அப்படிப்பட்ட நிலைமை உருவாகிவிடும். 26ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். எத்தனை வருஷம் என்று தெரியவில்லை. பெரும்பாலான வேத பண்டிதர்கள் இவர் வயதானவர் என்று நினைக்கிறார்கள். அந்த வயதானவர் எத்தனை வருஷம் காத்திருந்தார் என்று தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை, வாக்கு தத்தத்தை, உனக்குள் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆழமாக, தீர்க்கமாக அவர் விசுவாசப்படியினாலே இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவராக அவர் கருதப்பட்டார். எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் சிமியோன், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அதை உறுதியாக பிடித்து வாஞ்சியோடு காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பார்ப்பதற்கு, மேசியாவை பார்ப்பதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அப்படி செய்யவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷனுக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியத்தையும் அழைப்பையும் கொடுத்தார். மறுபடியும் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இல்லாமல் கிறிஸ்துமஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அர்த்தமில்லாதாகி விடும் என்பது தெளிவாகிறது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். ஒருவேளை எத்தனை முறை அவர் தேவாலயத்திற்கு வந்தார் என்று தெரியாது. அன்றைக்கு விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த மனிதனை தேவாலயத்திற்கு அழைத்து வருகிறார். இந்த வார்த்தை அருமையான வார்த்தை. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். மறுபடியும் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை கிறிஸ்துவையும் கிறிஸ்து பிறப்பையும் உள்ளடக்கிய தன்மையோடு நாம் பார்க்கிறோம். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், இப்பொழுது மரியாளும் யோசேப்பும் 40 நாட்கள் நிறைவடைந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த எருசலேம் தேவாலயத்திலே பெண்கள் வருவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே இவர் போய் நிற்கிறார். மரியாள் அந்த குழந்தையை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வதற்காக, முதற் குழந்தை, முதல் ஆண் பிள்ளை கடவுளுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தையை பார்க்கிறார். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவர் கிறிஸ்து பிரதிஷ்டை செய்யப்படுவதற்காக கொண்டு வரும்போது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே ஒரு ஜோடு காட்டுப்புறா, 2 புறா குஞ்சுகளை பலியாக செலுத்தவும் எருசலேம் கொண்டு வந்தார்கள். பெரும்பாலான வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இவர் ஏழ்மையான குடும்பமாக இருக்கிறபடியினாலே காட்டுப்புறா புறா குஞ்சுகளை கொண்டு வந்தார்கள். மற்றபடி பலிக்கான ஆட்டை கொண்டு வந்திருக்க வேண்டும். அதற்கான வசதி அவர்களுக்கு இல்லை போலும். அப்போ இது ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அநேகர் அந்த தேவாலயத்திலே பிரதிஷ்டை செய்ய அநேக குழந்தைகளை கொண்டு வந்திருப்பார்கள். பணக்காரர்கள் பலி செலுத்த வந்திருப்பார்கள். இந்த குழந்தையை பார்த்து, இந்த ஒரு ஏழை குழந்தை, ஒரு சாதாரணமான பெற்றோரால் சுமந்து வரப்பட்டவர், அந்த பிள்ளையை
அவர் பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர் என்பதை அறிக்கையிட வைத்தார். ஒரு பெரிய விசேஷம் அந்த குழந்தையருடைய முகத்திலே இல்லை. ஒரு சாதாரண யூத குழந்தை என்று வைத்துக் கொள்ளலாம். சாதாரண விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். அந்த விருத்த சேதனம் பட்டதிலிருந்து 33 நாட்கள் கழித்து சுத்திகரிப்பின் அந்த முறைமையை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வருகப்படுகிற குழந்தை. அன்றைக்கு அநேகர் குழந்தைகள் கொண்டு வரப்பட்டிருப்பார்கள். அநேகர் பெரிய பெரிய பலிகளை எல்லாம் செலுத்தி கொண்டிருந்திருப்பார்கள், பகட்டாக வந்திருப்பார்கள். ஆனால் இந்த மரியாளும் யோசேப்பும் சுமந்து வந்த இந்த குழந்தையை பார்த்த உடனே அவர் இந்த பாடலை பாடுகிறார். இவர்தான் மேசியா என்பதை அறிக்கையிடுகிறார். He was an ordinary child, probably from a poor background, and Simeon was made to acknowledge that he is indeed the savior of the world. He is the Messiah. What a faith! அங்கே அந்த பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். இப்பொழுது குழந்தை இன்னும் அவர் அற்புதம் செய்யவில்லை. இப்பொழுது இந்த தலைப்பை நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவை பார்த்தவர்கள் கிறிஸ்துமஸை பார்க்கவில்லை. ஏனென்றால் எப்படி என்றால் கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். ஏறத்தாழ 30 வயதிலே அவர் ஊழியத்திற்கு வந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற ஆரம்பித்ததிலிருந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமாக போஷித்ததிலிருந்து, ஏன் லாசருவை உயிரோடு எழுப்பினதிலிருந்து, இன்னும் வேதத்திலே அநேக வசனங்களை படிக்கிறோம். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஒரு வார்த்தை வரும், திரளான வியாதியஸ்தர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் சுஸ்தப்படுத்தினார் என்று. இத்தனை நன்மைகளை பெற்ற ஜனங்கள், ஏறத்தாழ பாலஸ்தீன தேசத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்து எல்லாருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு வகையிலே அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. சிமியோன் அவரை குழந்தை, அந்த வார்த்தையை கவனிப்போம், அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, ஒரு எளிய பாலகன் என்று வைத்துக் கொள்ளலாம், பலவீனமானவர், ஒரு குழந்தையை தூக்க வேண்டிய நிலைமை. வார்த்தை மாம்சமானார், சர்வ அண்டசராசரங்களையும் படைத்த தேவன் அந்த வார்த்தை மாம்சமாகி தம்மை சுருக்கி குழந்தையாக வந்தார். அவரை கைகளில் ஏந்தி கொண்டு, இன்னும் அற்புதம் செய்யாத, இன்னும் எதையும் பேசாத அந்த குழந்தையை கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கேதான் சிமியோனுடைய விசுவாசம். அந்த அவருடைய வார்த்தைகளிலே எது மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, யார் ஒரு குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர்தான் என்னுடைய நித்திய பாவ பரிகாரி என்று யார் சொல்ல முடியும்? இதைத்தான் கிறிஸ்துவை முதலாவது பார்த்தான், அதற்கு பிறகு இவர் கிறிஸ்துமஸை பார்த்தார் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவை பார்க்காமல் கிறிஸ்துமஸை பார்ப்பது சடங்காச்சாரமாகிவிடும். சிமியோனுடைய வாழ்க்கை சரியான நேர்கோட்டிலே இருந்தது. கிறிஸ்துவை பார்த்தான், மேசியாவை பார்த்தான், மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்தார், குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு. அதற்கு பிறகு கிறிஸ்துமஸை பார்த்தார். கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். 26ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆகவே அவர் சொல்லுகிறார், உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, யூதர்கள் எல்லாரும் மேசியாவை எப்படி எதிர்பார்த்தார்கள் என்றால், ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி தங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே சிமியோனுடைய பாடல், என்னை சமாதானத்தோட நீ போக விடுகிறீர், நான் சமாதானத்தோட மரிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். யூதருடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா வருவார், ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவார், தங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அழித்து தங்களுக்கு அதிகாரத்தையும் பதவியும் பொறுப்புகளையும் கொடுப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அப்ப மேசியா வரும்போது நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும், எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், நாங்கள் இன்னும் வாழ வேண்டும் என்றுதான்
அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிமியோன் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என்னை சமாதானத்தோட நீர் என்னை போக விடுகிறீர். அப்படி என்றால் சிமியோன் மேசியாவினுடைய வருகையை ஒரு அரசியல் புரட்சியாக, அரசியல் விடுதலையாக பார்க்கவில்லை. மாறாக தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக, தன்னுடைய மீட்புக்கு அடையாளமாக வருவார் என்பதைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து புரட்சியாளர், ஒரு நல்ல போதகர், ஒரு பெரிய மகான் என்றெல்லாம் இந்த உலகம் சொல்லுகிறது. அப்படித்தான் கிறிஸ்துமஸையும் கொண்டாடுகிறார்கள். ஒருவேளை கிறிஸ்துமஸ் காலத்திலே பலரும் கூட, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் கூட ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்களும் பகிர்மாறிக்கொள்வார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியுமா என்றால், சிமியோனுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய சமாதானத்தோடு இப்பொழுது என்னை போக விடுகிறீர். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சமாதானத்தின் செய்தி அறிவிக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த சமாதானம் இல்லாவிட்டால் வெறும் கிறிஸ்துமஸ் தானே தவிர கிறிஸ்து அதிலே சம்பந்தப்படவில்லை என்று பொருள். ஏனென்றால் ரோமர் 5:1 படிக்கிறோம், இப்படி விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டபடியினால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினாலே, சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அவரை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டபடியால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தூதருடைய பாடல் என்ன? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று பாடினார்கள். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது, அவர் சமாதானக்காரனர். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த சமாதானம் மரண பயத்திலிருந்து நம்மை நீக்குகிறது, நம்மை விடுதலையாக்குகிறது. சிமியோன் இப்பொழுது என்னை சமாதானத்தோட அனுப்பி விடுகிறீர் என்று சொல்லும்போது, நான் இனி மரிக்கப் போகிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்து விட்டேன், குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இதைத்தான் மேலே நாம் பார்த்தோம். அவர் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். புறஜாதிகளுக்கு ஒளியாக, முதல் வார்த்தை யாரை பயன்படுத்துகிறார்? புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் வந்தார். யூதர்கள் புறஜாதிகளை கீழாக நினைத்தார்கள். மேசியா எங்களுக்காகத்தான் வருவார் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து. இருளிலே நடக்கிற ஜனங்களுக்கு, பாவ இருளிலே, அந்தகாரத்திலே, ஆத்தும இருளிலே நடக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும், உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமை, ஷெக்கியானா மகிமை என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் டபர்னாக்கிலே பார்க்க விரும்பினார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே, தேவாலயத்தில் இதை பார்க்க விரும்பினார்கள். அவைகளெல்லாம் அடையாளம். அந்த மகிமையை நீர் ஆயத்தம் பண்ணின, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இங்கே ரட்சிப்பு என்பது பாவ அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து கொண்டு வருகிற விடுதலை. என் கண்கள் கண்டது. இப்படி சொல்லும்போது இதை எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். 33, 34, 35 வசனத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்ட யாவைகளுக்காகவும் யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, யாரை ஆசீர்வதிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோரை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, அதற்கு பிறகு யோசேப்பு ஜீவனோடு இருந்ததில்லை. ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசியாக யோசேப்பு பின்பு சிலுவைக்கு பக்கமாக இருக்க மாட்டார் என்று யோசித்தபடியினாலே மரியாளை பார்த்து சொல்லுகிறார், இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த டிவைடர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள், அவரை விசுவாசியாதவர்கள் அவர்கள் கீழே விழுவார்கள். வேதத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு, பாவ சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க
மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று அவரே சொல்லி இருக்கிறார். கடைசியில் இன்னொரு வாத்தியம் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஏன் சிமியோனுடைய பாடல் கிறிஸ்துவையும் கிறிஸ்துமஸையும் உள்ளடக்கிய பாடல், என்னை சமாதானத்தோட அனுப்புகிறீர் என்று சொன்னப்பட்ட பாடலாக இருக்கிறது என்றால், சிலுவையை அவர் பார்த்தார். உன் ஆத்மாவை மரியாளை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். மரியாள் கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்று தெரியும். சிலுவையை பார்த்தார். சிலுவையும் கிறிஸ்து பிறப்பையும் பிரிக்க முடியாது. அவர் பிறந்தது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். அவர் பிறக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி அவர் ரட்சிக்க போகிறார்? ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி அல்ல, அதைத்தான் யூதர்கள் எதிர்பார்த்தார்கள். சிலுவையிலே தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து மனிதனுடைய பாவத்தின் அகோரத்திலிருந்து விடுதலையாக்க போகிறார். இதுதான் அற்புதங்களிலேயே மிகப்பெரிய அற்புதம். ஆகாரம் கொடுத்தார், ஜனங்கள் பசி அடைந்தார்கள். லாசருவை உயிரோடு எழுப்பினார், அவன் மரித்து போனான், மறுபடியும் மரித்தான். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், மறுபடியும் தாகம் ஏற்பட்டிருக்க முடியும். ஆனால் மிகப்பெரிய அற்புதம் சிமியோனை பொறுத்தளவிலே, உமது அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறீர் என்று அவர் சொன்னதனுடைய காரணம், கிறிஸ்துவின் மூலமாக அவர் நிறைவேற்றின பாவ பரிகாரத்தின் மூலமாக பெற்ற மெய்யான சமாதானம் அவருடைய ஆத்மாவை நிரப்பினபடியினால் அதற்காக காத்து கொண்டிருந்தார். இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தை நான் அனுப்பிவிடுகிறீர் என்று சொன்னார். இதுதான் கிறிஸ்துவையும் கிறிஸ்துமஸையும் பார்த்த சிமியோனின் கீதத்தினுடைய சாரம்சம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வருட கிறிஸ்துமஸுக்காக, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நாம் ஆயத்தப்படும் போது நாம் ஒருவேளை கிறிஸ்துவை பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே மாம்சத்திலே கிறிஸ்துவை பார்த்தவர்கள் உண்டு. 2 கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிறார், இனி கிறிஸ்துவை நான் மாம்சத்தின்படி அறியேன் என்று சொல்லுகிறார். மாம்சத்திலே பார்த்தார்கள், ஆனால் இரட்சணியத்தை அவர்கள் கண்கள் பார்க்கவில்லை. ஒருவேளை நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சணியத்திலே ஆத்மாவிலே கிறிஸ்துவை பார்த்திருந்தால் ஒரு நாளிலே அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கலிலேய மனுஷரை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசு உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி போகிறாரோ அப்படியே திரும்பி வரப்போகிறார். கிறிஸ்துமஸை பார்த்தவர்கள், கிறிஸ்து பிறப்பை ஆத்மாவிலே பார்த்தவர்கள், ஒரு நாளிலே அவர் திரும்பி வரும்போது மகிழ்ச்சியுடன் அவரை பார்க்க போகிறோம். மற்றவர்கள் விழக்கூடிய நிலைமை. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு மெய்யான ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாக இருக்க சிமியோனின் கீதம் நம்முடைய ஆத்மாவிலே கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடட்டும். ஆமென்.